அனைவருக்கும் வணக்கம். நாங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து சேலம் மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகளுக்கு அ இன்சார்ஜா இருக்கேன். இன்றைக்கு வந்து தனியார் பள்ளிகளுக்கான மெட்ரிக், சிபிஎஸ்இ தற்காலிக ஆணை அ மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் மூலமாக இன்று வழங்கப்பட்டது. நமது முதலமைச்சர் அவர்களின் அ அ கைடன்ஸின் பேரில் இன்றைக்கு வழங்கப்பட்டது. இது வந்து மிகவும் நல்லா இருந்தது. நல்ல ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது. அவர் வந்து பள்ளிக்கல்வி அமைச்சர் வந்து இன்றைக்கு பேசும்பொழுது ஒரு 3 காரியங்களை வந்து அவர் சொன்னாரு. ஒண்ணு இனி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஆனா இனி மேல் வந்து இந்த ரினிவல் அண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து ரெகுலராக கொடுக்கப்படும். அதற்காக பள்ளிகளானது 1 பைசா கூட செலவு செய்ய கூடாது அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது வந்து எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். இந்த அரசுல வந்து எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். அதுல வந்து அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்தது என்ன அப்படின்னா, எல்லா தனியார் பள்ளிகளிலும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். ஸோ இதனால வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப நன்மையை அடைகிறார்கள். அதே சமயத்துல வந்து 3வது விஷயத்த வந்து சொன்னது வந்து என்னன்னா, அங்கு வேலை செய்யக்கூடிய வேலை அலுவலர்கள் இடத்துல வந்து மிகவும் கர்ட்டஸியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த 3 விஷயத்த வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இத வந்து இந்த தனியார் பள்ளிகளுக்கு இந்த அங்கீகாரமும் ரினிவல் ஆணையும் கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் பெருமைக்குரியதாக பாராட்டுதலுக்குரியதாக இருக்கிறது. ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் ஐயா அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என் பேர் பானுமுகுந்தன். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஆகாஷ் வித்யா பவன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து நான் பிரின்சிபாலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பணியானது பார்த்தீங்கன்னா எனக்கு 30 ஆண்டு கால பணி. இங்க சென்னை கோட்டூர்புரத்துல இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல அந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. இதுல வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கனவு வந்து எல்லா பள்ளிகளையும் ஒரு இடத்துல வந்து வரவழைச்சு அவங்க அலைச்சல் இல்லாம இந்த அங்கீகார ஆணையை வழங்கணும்ன்றது அவருடைய கனவாக இருந்தது. அந்த கனவுனால இன்னைக்கு வந்து எனக்கு நினைவாயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. அது உண்மைதான். எங்களுக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அலைச்சல் இல்லாம இந்த இடத்துக்கு வர வச்சு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த ஆணைன்றது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்று. இந்த ஆணை வழங்க இந்த ஏற்பாடு செய்த நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு இன்னைக்கு காலையில இருந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த, வழிகாட்டியாக இருந்த எங்க சேலம் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை